வணக்கம். அந்த நபருக்கு லேப்டாப் பத்தி ஒரு பெரிய அறிவு இல்ல. இதெல்லாம் லேப்டாப் வாங்கி பயன்படுத்தணும்ன்ற ஆசை மட்டும் அதிகமா இருந்துச்சு. சோ லேப்டாப் வாங்கிட்டாரு. அவருக்கு அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. அன்னைக்கு வீடியோ கால் பண்றாரு. வீடியோ கால் பண்ணா அந்த வீடியோல வந்துச்சு ஏதோ அடிச்ச மாதிரி ஒரு சிம்பல் மட்டும் வருது அப்படின்னு அவர் பாக்குறாரு. அந்த வீடியோவை ஆன் பண்றது எப்படின்றத அவருக்கு கண்டுபிடிக்கவே முடியல. நிறைய வீடியோஸ் பாக்குறாரு, நிறைய பேர்ட்ட கேட்கிறாரு. அப்படி இருந்தும் கூட ஒரு தெளிவான நாலேஜ் அவருக்கு கிடைக்கல. எல்லாருமே கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய வீடியோ மட்டும் அவருக்கு ஓபன் ஆகவே மாட்டேது. என்னடா பண்றதுன்ற ஒரு பெரிய குழப்பத்துல அன்னைக்கு திருப்பி சர்ச் பண்ணி பார்க்கறாரு. ஒரு வீடியோல ஒரு சின்ன கண்டென்ட் வருது. அந்த கேமராக்கு மேல ஒரு சின்ன ஷட்டர் மாதிரி இருக்கும். அதை இப்படி நீங்க இழுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேமரா ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விஷயங்களை எங்கெங்கயோ தேடினாரு, யார்கிட்ட என்னமோ கேட்டாரு. ஆனா கிடைக்காத ஒரு பதில் அந்த சின்ன காணொலியில ஒரு 10 செகண்ட்ல சின்ன ஒரு விஷயமாக அவர் கிடைச்சிருச்சு. பிரச்சனை என்னமோ பெருசா தான் தெரிஞ்சது. ஆனா அதற்கான தீர்வு ரொம்ப ரொம்ப சின்னது. எஸ், இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரங்கள்ல ஒரு சாதாரண விஷயத்தையும் கூட பெரிய பிரச்சனையா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பிரச்சனை பெருசா இருக்குது அப்படின்னு நினைக்கிற பொழுதே அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற எண்ணமும் அது கூடயே சேர்ந்து வந்துடும். பிரச்சனை பெருசா யோசிக்காதீங்க. அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பாருங்க. கண்டிப்பாக அந்த தீர்வு ரொம்ப ரொம்ப எளிமையானதாக மட்டும் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிரச்சனையை பெருசா யோசிச்சீங்க அப்படின்னா அதற்கான தீர்வுகள் நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா மாறிடும். பிரச்சனை இருக்குதான், அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதற்கு என்ன செய்யலாம், என்ன செஞ்ச அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மலை போல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை உடைக்கிறதுக்கு கூர்மையான மொழி அதுதான். சோ பிரச்சனைகளை பத்தி யோசிக்காதீங்க, அதற்கான தீர்வுகளை தேடுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு செயலை உங்கள் அனைவருடைய பிரச்சனைகளும் நீங்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுறதுக்கும் உதவியாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உடமார்ந்த வாழ்த்துக்கள். God bless you. நன்றி.